வணக்கம் நண்பர்களே. டிப்ளமோவில் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சிருக்கேன். அதாவது ட்ரிபிள்இ, இசிஇ, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். ஐடியில் ஃபிட்டர், இந்த மாதிரி எல்லா கேட்டகரி படிச்சவங்களுக்குமே ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு வந்து இந்தியன் ரயில்வேல கிடைச்சிருக்கு. அது இதுதான் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகேவா? சேலரி நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங் சேலரியே கையில் வந்து 30,000 30,000 வரைக்கும் இந்த சேலரி வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 33, ஓப்பன் கேட்டகரியில் வரவங்களுக்கு 33, ஓபிசிக்கு வந்து 36, எஸ்சி எஸ்டிக்கு 38 வயது வரைக்கும் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, அது மே மந்த் வந்து இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11,000க்கு மேலே வந்து காலி பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஷார்ட் நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. மே மந்த்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆதார் வெரிஃபைடு அப்ளிகேஷன். அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட நேமும் ஆதார் கார்டோட நேமும் மேட்சா இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் மேட்சா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது மத்திய அரசு பணியினால பிசி, எம்பிசி, டிஎன்சி போன்ற பிரிவினர், பிசி முஸ்லீம் போன்ற பிரிவினர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் ஓபிசியில். அப்போ அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். அப்போ வந்து இந்த காலகட்டத்தை அதுக்காக ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா கடந்த முறை வந்து குரூப் டியில் வந்து கடைசி நேரத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. குறிப்பாக வந்து குரூப் டி அது ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுல நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்படி வர்றது தெரியனால வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே அதற்கான ப்ராசஸை தொடங்கிடுங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, 2, 2 இருக்கு. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஐடி அது 10th + ஐடி. ஓகேவா? இதுல வந்து என்சிபிடி ஆர் எஸ்சிபிடி ட்ரேட் சச்சஸ் ஏ ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், ரேடியோ அண்ட் டிவி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், மோட்டர் வெஹிக்கிள், வயர்மேன், டிராக்டர் மெக்கானிக். ஸோ மேக்சிமம் வந்து இந்த ஐடிஏ சப்ஜெக்ட் ஃபுல்லாமே அந்த ரிலவெண்டட் ஐடி எல்லாமே இதுல கவர் ஆகுது. பிளஸ் வந்து டிப்ளமோல என்னன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவங்க எலிஜிபிள். டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா பிஆர் பிடெக் டிகிரி இந்த இன்ஜினியரிங் ஸ்டீல்ஸ் மென்சட் அபோவ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ பிஇ படிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இந்த பணிக்கு வந்து தயாராக நினைக்கிறவங்களுக்கு நம்ம அகாடமிக் சபை வந்து கைடன்ஸ் சப்போர்ட் கொடுக்குறவங்க. ஓகேவா? ஸோ நீங்க வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து நான் தயாராகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிலவெண்டா தொடர்ச்சியான காணொலிகள் பண்ண போறோம். அதே போல ஸ்டடி மெட்டீரியல் கைடன்ஸும் ப்ரொவைட் பண்ண போறோம். அதனால வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஜாப். ஓகேவா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெகு சிறையில் ஹை பெய்டு சேலரியில் கூட நீங்க உட்காரலாம். ஆனால் ஸ்டார்டிங் சேலரி வந்து உங்களுக்கு ஹேண்டில் கிடைக்குது. ஆஸ் ஏ ஃப்ரெஷராக நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 35 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரியை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இதே வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோ, டிப்ளமோவோ, ஐடிஐ படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை தெரிவிங்க. ஸோ இதே போல தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.